ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உண்டியல் சேமிப்பு பற்றி தான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நான் எங்கள் வீட்டில் என்ன மாதிரியான உண்டியல் வச்சு சேவ் பண்ணிகிட்ருக்கேன், அந்த உண்டியலில் எப்படியெல்லாம் என்னுடைய சேமிப்பை நான் தொடர்ந்து செஞ்சுட்ருக்கேன் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். பார்க்குற சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, உங்களுடைய உண்டியல் சேமிப்பெல்லாம் எங்களுக்கு வந்து சொல்லுங்கள், நாங்களும் அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உண்டியல் சேமிப்பு அப்படிங்கிறது எப்படியெல்லாம் பண்ணலாம், நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி உண்டியல் சேமிப்பு பண்ணும்பொழுது உங்களுக்கான ஒரு இஎம்ஐ இருக்கிறதா இருக்கலாம், அல்லது ஒரு லோனை கட்டணும் அப்படின்னு நினைக்கிறது, ஜுவல் லோன் இருக்குது அப்படின்னா அதை அடைக்கிறது, அல்லது புதுசாக தங்க நகை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, என்ன ஒரு தேவைக்காகவும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உண்டியல் சேமிப்பு அப்படிங்கிறத கண்டிப்பாக பண்ணலாம். இல்லத்தரசிகளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இது வரைக்கும் உண்டியல் சேமிப்பு பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக உண்டியல் வச்சு நாங்கள் சேமிச்சிட்ருக்கோம். எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 பேர். அந்த 4 பேருக்குமே நாங்கள் வந்து தனித்தனியாக உண்டியல் வச்சுருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ASN அப்படின்னு இருக்குது. இது என் பையனோட உண்டியல். இதுவுமே நிறைய தடவை காமிச்சிருக்கேன், இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் காமிக்கிறேன். ASM அப்படின்னு போட்டிருக்கிறது இது வந்து என் பொண்ணோட இது வந்து என் பையனோட உண்டியல். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னோட உண்டியல், அதாவது வருடத்திற்கான ஒரு பெரிய உண்டியல் வாங்கி வச்சுருக்கேன். இதை பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க, இது ஃபில் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து வீடியோ போடுங்கன்னு. முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு வந்து ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் ஐடியா, அதாவது இந்த உண்டியலில் இந்த வருஷத்தில் நான் ஒரு 10,000 ரூபா சேமிக்கிறதுக்கு ஒரு மணி சேவிங் சேலஞ்சு எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். அதையுமே நான் ஆல்ரெடி வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கிறேன், ஷார்ட்டில் தான் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு வீடியோவாக வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஒரு என்னுடைய மணி சேவிங் சேலஞ்சுக்கான உண்டியல். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னுடைய வீட்டுக்காரரோட உண்டியல். இது பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ போட்டு எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி லாக் இருக்கிற மாதிரி ஒரு உண்டியல். இது வந்து வீட்டுக்காரரோடது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து நான் நிறைய தடவை ஷேர் பண்ணியிருக்கேன். இது என்னோட உண்டியல். இது வந்து மணி சேவிங் சேலஞ்சுக்கான உண்டியல். ஒவ்வொரு மாதமும் செய்யக்கூடிய மணி சேவிங் சேலஞ்சை இதில் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் காமிச்ச எல்லா உண்டியலும் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். 4 பேருக்கும் தனித்தனியாக உண்டியல் இருக்குது. இது இல்லாமல் ஒரு காமனாக ஒரு உண்டியல் வச்சுருக்கேன். அந்த உண்டியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கும், அது இல்லாமல் நாங்கள் வந்து வருஷத்தில் ஒரு முறை பார்த்திங்கன்னா டூரோ அல்லது வந்து வெளியில் எங்கேயாவது போகிறோம், அவுட்டிங் போகணும் அப்படின்னா அதற்கான பணமும் வந்து இதில் சேவ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விதமான சேமிப்புகள் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். இது உட்டில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து இந்த மாதிரி லாக் இருக்கும். அந்த லாக்குக்கு வந்து கீ இருக்குது, அதை வந்து ஓப்பன் பண்ணி எப்போ தேவையோ அப்போ நாங்கள் வந்து எடுத்துக்குவோம். எங்களுடைய வருமானம் வந்த உடனே ஃபஸ்ட்டு சேமிப்பு பார்த்திங்கன்னா என்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு செல்லக்கூடிய விஷயத்துக்காக தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இந்த உண்டியல் எல்லாமே தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்குற வியூவர்ஸ் வந்து ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க, இந்த உண்டியல் வாங்குறதுக்கே தனியாக நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நாங்களும் சேமிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அதை தவிர்க்க முடியாது. இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக உண்டியல் வச்சு சேமிக்கும் பொழுது நம்முடைய சேமிப்புகள் வந்து கண்டிப்பாக உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வருஷத்தில் நான் புதுசாக ஒரு உண்டியல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதையுமே நான் ஷேர் பண்ணுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா நான் வந்து புதுசாக வந்து இந்த வருஷம், அதாவது 2025 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது. சூப்பராக ஒரு முயல் குட்டி இருக்காங்க பாருங்கள். இது எதுக்கு அப்படின்னா எங்களுடைய வெட்டிங் டேக்கான செலவுகளுக்காக இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து அடிஷனலாக இதை பண்ணியிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து சேவ் பண்ணிடலாம். பட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஓப்பன் இல்லாமல் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, அப்போ தான் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி எடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுனால நான் இதில் சேவ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய தேவைகள் என்னவா இருக்கோ அதை வந்து சேவ் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். இப்போ இந்த உண்டியல்லாம் நான் எப்படி பிளான் பண்ணி சேவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். எப்படி சேவ் பண்ணுறேன்னா தனித்தனி தேவைகளுக்காக சேமிப்பது அப்படிங்கிறது தான். தனித்தனி தேவைகள் அப்படிங்கிறது நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, இது வெட்டிங் டேக்காக, இது வந்து என்னுடைய பையனோட பர்த்டேக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தனித்தனி தேவைகளுக்காக சேமிக்கிறது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபெஸ்டிவல் சேவிங்ஸ் அப்படிங்கிறது நம்ம மணி சேவிங் சேலஞ்சு உண்டியலில் பண்ணுறோம் இல்லைங்களா, இது பொங்கலுக்கு சேமிக்கிறேன், இது வந்து தீபாவளிக்கு சேமிக்கிறேன்னு இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம வந்து சேமிக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பர்த்டே, வெட்டிங் டே இதெல்லாம் வருது அப்படின்னா அதற்கான சேமிப்புகளும் நம்ம வந்து தொடர்ந்து பண்ணுறது அப்படிங்கிறது தான். இப்போ வந்து பர்த்டேக்கு பார்த்திங்க அப்படின்னா இது என் பையனோட பர்த்டேக்கு வந்து இதே மாதிரி என் பொண்ணோட பர்த்டே அன்னைக்கு தான் இது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதை வந்து ஓப்பன் பண்ணுவோம். இதில் இருக்கிற அமௌண்ட்டை எடுத்து தான் அந்த குழந்தைகளுக்கான தீபாவளிக்கான ட்ரெஸ்ஸு, பர்த்டேக்கான ட்ரெஸ்ஸு, அப்புறம் பர்த்டே செலவு, தீபாவளி செலவு, பட்டாசு செலவு எல்லாமே இதிலிருந்து செலவு பண்ணிக்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். இது வந்து என்னுடைய குழந்தைகளுக்காக ஒரு சேமிப்பு. பையனுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி அந்த தீபாவளி சமயத்தில் தான் பர்த்டே வரும், அதனால் அதற்கான செலவுகளுக்கு இதில் இருக்கும். அது இல்லாமல் கண்டிப்பாக அவங்களுடைய பர்த்டே வருது, வேறு தாத்தா பாட்டி வராங்க, என்னென்ன விசேஷம்
விசேஷம் வருதோ எல்லா விசேஷத்துக்கும் அவங்க கையில் வந்து பணம் கொடுத்து இதில் நாங்கள் சேவ் பண்ண சொல்லிட்டு இருக்கோம். அந்த சேமிப்பை தான் அவங்க வந்து இதில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது மாதிரி பார்த்துட்டு ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் பையன் கூட நானும் சேமிக்கிறேன்னு சொல்லிட்டு சேமிக்க ஆரம்பிச்சிருக்கிறதா எனக்கு வந்து கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் வீட்லேயும் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்து சேமிக்கிறதுக்கு பழக்கப்படுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எமர்ஜென்சி ஃபண்டு. இப்போ எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது கண்டிப்பாக ஒரு 3000 ரூபாயிலேருந்து 5000 ரூபா வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மணி சேவிங் சேலஞ்சில் நான் வந்து சேவ் பண்ணுறேன் இல்லைங்களா, இந்த பணத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கோல்டு சேவ் பண்ணுறதுக்கும் நான் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஏன்னா மாதம் 1 கிராம் 1 கிராம் வாங்குறேன் இல்லைங்களா, அதுக்கும் இதை வந்து நான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லாமல் எமர்ஜென்சி ஃபண்டில் மீதம் இருக்குது இல்லைங்களா, கண்டிப்பாக 3000 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய்க்குள்ளே இருக்கிறத நான் வந்து உண்டியலில் வச்சுருப்பேன். அதுக்கு மேலே வர்றதை வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு எஸ்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து நான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் வந்து எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா சேலரி வந்துருச்சு அப்படின்னா, ஒரு இன்கம் வந்துச்சு அப்படின்னா அந்த இன்கம்லேருந்து 50 ரூபாயோ 100 ரூபாயோ 500 ரூபாயோ என்னால் என்ன அமௌண்ட்டு சேமிக்க முடியும்னு நினைக்கிறேனோ அந்த மாதத்திற்கான பட்ஜெட்டில் அதை வந்து ஃபஸ்ட்டு நான் சேமித்து என்ன பண்ணிவிடுவேன், நான் உண்டியலில் போட்டு சேமிக்க ஆரம்பிச்சிருவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மணி சேவிங் சேலஞ்சு நிறைய தடவை சொல்லிட்டோம் இல்லைங்களா. மணி சேவிங் சேலஞ்ச் வந்து மாதம் ஒரு 3 விதமான சேமிப்புகள், அதாவது தின சேமிப்பு, வார சேமிப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மாத சேமிப்பு. அது இல்லாமல் இப்போ வந்து புதுசாக நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது இந்த காலண்டர் சேமிப்பு. இதுவும் நான் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா டெய்லி சேவிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா சில்லறை சேமிப்பு. இப்போ வந்து நம்ம ஷாப்பிங் போயிட்டு வரும்பொழுதும் சரி, இல்லை அது வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே ஏதோ ஒரு ரூபாயோ 2 ரூபாயோ எடுத்து இந்த மாதிரி நான் பாக்ஸில் போட்டு வைக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து ஹேபிட்டாக வச்சுட்ருக்கேன். அதனால் தொடர்ந்து என்னால் சேமிக்க முடியுது. இதையுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு ரூபா எடுத்து உண்டியலில் போட்டுட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நிம்மதி, நம்மளால் இன்றைக்கி 1 ரூபா சேமிக்க முடிஞ்சது அப்படின்னு. அந்த மாதிரியும் நான் சில்லறை சேமிப்புகள் பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்தது வந்து பட்ஜெட்டில் மீதமாகுது இல்லையா, நான் ஒவ்வொரு மாதமும் பட்ஜெட் வந்து உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் இல்லைங்களா. அதுலேருந்து இப்போ வந்து கிராசரி வாங்குறது வந்து ஒரு 200 ரூபா மீதமாகுது, பாலில் இருந்து எனக்கு ஒரு 300 ரூபா மீதமாகுது அப்படின்னா அந்த அமௌண்ட்டையும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் சேமிப்பாக மாற்றிக்கிட்டு இருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செலவிலும் இப்போ வந்து 100 ரூபா செலவு பண்ண போகிறேன்னா அதுலேருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு 10 ரூபாய் எடுத்து சேமிப்பாக மாற்றுறது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பஸ் ஃபேர் அப்படிங்கிறது இப்போ நம்மளுக்கு வந்து மகளிருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ பஸ் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த ஃப்ரீ பஸ்ஸில் போகும்பொழுது ஒரு அமௌண்ட் வந்து நம்ம பஸ் ஃபேர் கொடுப்போம் இல்லையா, அந்த அமௌண்ட்டை கொண்டு வந்து நான் வந்து சேவ் பண்ணிடுவேன். இதுவுமே வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா மந்த் எண்டில் வந்து இப்போ நம்மளுக்கு வருமானம் அப்படிங்கிறது அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட் ஆகுது. அந்த மாதத்திற்கான பட்ஜெட் போட்டு செலவெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அதில் வந்து ஒரு 500 ரூபாயோ 300 ரூபாயோ 200 ரூபாயோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அதை என்ன பண்ணுறது அப்படின்னா அதை எடுத்து அடுத்த மாதத்தினோட செலவில் போடாமல் அதை தனியாக எடுத்து பிரித்து அதை வந்து சேமிப்பாக மாற்றணும் அப்படின்னு நினச்சி அதையும் நான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது வந்து நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி உண்டியலில் வச்சு நான் இந்த மாதிரி சேமிச்சிட்ருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்தலை அப்படின்னா கண்டிப்பாக பழக்கப்படுத்துங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் செய்யக்கூடிய மணி சேவிங் வந்து என்னென்ன உண்டியல் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 3 உண்டியல் காமிச்சிருக்கேன். அது இல்லாமல் நான் செய்யக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு உண்டியல், அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு உண்டியல், ஒரு 5-6 உண்டியல் வச்சு நான் சேவ் பண்ணிகிட்ருக்கிறேன். அது என்னென்னா தனித்தனி தேவைகளுக்காக அப்படிங்கிறதுனால நான் இப்படி வச்சு சேவ் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் வந்து ஒரே உண்டியலில் சேமித்தாலும் சரி அல்லது இந்த மாதிரி பிரித்து சேமித்தாலும் சரி கண்டிப்பாக இந்த மாதிரி உண்டியல் சேமிப்பு அப்படிங்கிறது நீங்கள் தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.